ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜித் குமார், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினர். இன்றைக்கி நம்மளோட வெயிட் லாஸ் ஜெர்னியில் டே 2. இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் தான். அதாவது கிராஸ்ஃபிட் ஒர்க் அவுட்ஸ்னு சொல்லுவாங்க, ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1ல் என்ன ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி டே 1 வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ டே 2ல் ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வாங்க இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டே 2ல் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டே 2ல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜம்பிங் ஜாக் தான் பார்க்க போகிறோம். இது நீ பெயின் இருக்கவங்க அண்ட் வந்து ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்க, அதாவது 100 kg ப்ளஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த ஒர்க் அவுட் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஜம்பிங் ஜாக் பண்ணுவோம். ஜம்பிங் ஜாக் வந்து கையை அப் பண்ணிட்டு டவுன் பண்ணும், அப் பண்ணிட்டு டவுன் பண்ணுவோம். நம்ம கையை அப் பண்ணும்போது நம்மளோட காலம் வந்து ஒய்ட் ஆகணும். ஸோ அப் பண்ணிட்டு டவுன் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. செகண்ட் ஒர்க்கு ஹை நீஸ் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு வேரியேஷன் எவ்வளோ செட்ஸ் பண்ணணும், எவ்வளோ ரெப் பண்ணுங்கிறத வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ரெண்டாவது ஒர்க்கு ஹை நீஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கையை எப்படி வச்சுக்கோங்க. நம்ம நீ வந்து நம்ம வந்து கையில் வந்து டச் பண்ணணும். ஸோ இப்படி தான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நீ பெயின் இருக்கவங்க இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணுங்கள். நீ பெயின் இல்லாதவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தேர்ட் ஒர்க்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட் கிக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுலேயும் அதே மாதிரி ஒபீஸாக இருக்கவங்க ஸ்லோவாக இப்படி பட்டை கிக் பண்ணுங்கள். நீ பெயின் இருக்கவங்க, ஒபீஸாக இருக்கவங்கலாம் வந்து இந்த மாதிரி கிக் பண்ணுங்கள். ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல, அப்படி ஸ்லோவாக பண்ணுங்கள். நீ பெயின் இல்லாதவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஃபோர்த் ஒர்க் அவுட் மவுண்டன் கிளைம்பர். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப ஒபீஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்க்ளைனில் கை வச்சு பண்ணலாம். ஃப்ளோரில் கை வச்சிங்கன்னா உங்களோட பாடி வெயிட்டை உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது, நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. ஸோ ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்க்ளைனில் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ளைனில் இப்படி பெண்ட் பண்ணி நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்கள் நீயை வந்து கிக் பண்ணுங்கள். 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 9, 10, 10. நார்மலாக மவுண்டன் கிளைம் பண்ணுறவங்க இந்த ப்ளூ டக் பண்ணாமல் கீழே டவுன் பண்ணி வச்சுட்டு காலை வந்து நம்ம நீயை வந்து நம்ம எல்போ டச் பண்ணுற மாதிரி வாங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. உங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் மவுண்டன் கிளைம். இது அஞ்சாவது ஒர்க் அவுட், ஃபைனல் ஒர்க் அவுட் தான். இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கை வந்து நம்ம ஹெட்டில் வச்சுக்கோங்க. கிராஸ் இந்த நீயை டச் பண்ணணும். ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் நீயை டச் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் நீயை டச் பண்ணணும். ஸோ வந்து இந்த எல்போ வந்து டச் பண்ணுற மாதிரி பாருங்கள். 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 9, 10, 10. நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் டே 2ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 வேரியேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ செட்ஸ் பண்ணலாம், எவ்வளோ ரெப் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். டோட்டலாக 5 வேரியேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வேரியேஷனுமே பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ணுங்கள், 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் 30 கவுண்ட்ஸ் வரைக்குமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 45 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்காதீங்க, ரொம்பவே ரெஸ்ட் எடுக்காதீங்க. டோட்டலாக இந்த 5 வேரியேஷன்ஸ் போதும். இன்னும் உங்களுக்கு எனர்ஜி இருக்குது, உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா 10 மினிட்ஸ் EFX பண்ணிக்கோங்க, 10 மினிட்ஸ் வந்து ட்ரெட்மில் பண்ணிக்கோங்க போதும். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இதிலே வந்து எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை உங்களோட ஒர்க் அவுட் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.
அப்போ தான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.